பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஜீரகம், சோம்பு இதெல்லாம் இதில் போடணும். பொரிஞ்சிருச்சா? இதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் தேங்காய் வெங்காயம். பொரிக்கும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்கிறேன், தேங்காய் பால், ஒரு தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காரம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய். ஏன்னா பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் போட போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தழை, 1 கப் நெய் வேணான்றவங்க ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நெய்யை அதிகமாக ஊற்றுறாங்க. தேங்காயிலேயே அந்த பால்லேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் பக்கம் வரும். நெய் கம்மியாக ஊற்றிக்கணும். அதுதான் பாருங்கள், இதில் கூட எண்ணெய் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அப்புறம் இதை வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து இந்த கொத்தமல்லி தழை, புதினா இலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கு. இது 1 ஸ்பூனு. வெங்காயத்தை மற்ற புலவுக்கு வணக்கிற மாதிரி ரொம்ப கருத விட்றாதீங்க, வெள்ளை கலரில் வரணும். இந்த இஞ்சி பச்சை வாசம் போன உடனே அப்படியே ஒவ்வொன்றா போட்டுருக்கலாம், அவ்வளோதான் வேலை முடியும். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் 4 பச்சை மிளகாய் வெட்டி, அப்புறம் கொஞ்சமாக தக்காளி, ஒரு தக்காளி போட்டால் போதும். தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க இதை, எங்கள் ஊரில் இது வந்து காராமணின்னு சொல்லுவாங்க. தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, காராமணின்னு சொல்லுவாங்க. இது 1 கப்பு. அரிசி, அதுக்கு வந்து நான் 3 சொம்பு தண்ணி வைக்கணும். இதில் இன்னொரு 2 சொம்பு தண்ணி நம்ம இந்த தேங்காய் பால்லி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சொம்பு தேங்காய் பால் ஊற்றிட்டு, இப்போ 2ஆவது சொம்பு தேங்காய் பால் ஊற்றிட்டேன். இப்போ வெறும் தண்ணி 1 சொம்பு அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்தவுடனே இதில் வந்து அரிசியை போட்டு தம் போட்டு வச்சிடலாம். இந்த இடையில கொதி விட்டு சொல்ல பண்ணாமல் இது வேகட்டும். வெறும் 3 அரிசி பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு. இதில் வந்து ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் எலுமிச்சம்பழம் கொஞ்சோண்டு, ஒரு அரை எலுமிச்சம்பழத்துக்கு கம்மியாக தான் இருக்குது. எலுமிச்சம்பழம் கொஞ்சம்
கழுவி போடலாம். அரிசி நல்லா காற்று நல்லா ஃபுல்லாக ஹேர் வரணும். ஹேர் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு 3 விசிலில் அதை இறக்குனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த முட்டை கிரேவிக்கான ரெசிபி சொல்கிறேன் பாருங்கள். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிறேன். பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ வெங்காயம். இதில் ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை போட்டு கரெக்டாக கரெக்டாக இருக்கும். இது எமர்ஜென்சி முட்டை வறுவல். இது அப்படி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு, முட்டை, நான் ஒரு 10 முட்டை போட்டுக்கிறேன். வரணும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் பாருங்கள், தேங்காய் சாப்பாட்டுக்கு விசில் இந்த மாதிரி புகை வரப்பு போட்டு ஊற்றிங்கன்னா சும்மா ஒரே விசில் தான். ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா இதில் ரொம்ப புகை வந்துருச்சு, டைம் அதிகமாகிடுச்சு. நான் கொஞ்சம் இதை மற்ற வேலையை பார்த்துட்டு அதை கொஞ்சம் கண்டு தான் முட்டேன். அதனால் சும்மா ஒரு விசில்
பெப்பர் பெப்பர் தூவி இதை இறக்குறது தான், அவ்வளோதான். இதுவும் நான் லாஸ்ட்டாக இறக்கும் போது பெப்பர் போடும்போது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். இது ஒரு கையில் ஹேண்டில் பண்ண முடியல, கீழே இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஃப்ளவர் ரெடி, முட்டை கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.